அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் கற்பி ஸ்டுடியோவின் இனியதொரு வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரத்தை வெல்லப்போவது யார்? இதில் 3 பெருங்கட்சிகள், பெரும் கூட்டணிகள் போட்டியிட போகிறாங்க. அதில் திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கூட்டணியில் ஒருவரும், அதிமுக கட்சியில் ஒருவரும், பாஜக மற்றும் பாமக கூட்டணியில் ஒருவரும் போட்டியிடுறாங்க. இதர கட்சிகள் போட்டியிடும் பட்சத்தில் கூட இந்த 3 கட்சிகள் தான் வாக்கு வங்கி அதிகம் நிறைந்த ஒரு பலமான கட்சிகள் அப்படின்னு கருதப்படுகிறது. கடந்த காலத்திலிருந்து பார்க்கும்போது இந்த 3 கட்சி மட்டும்தான் தனக்கான ஓட்டு வங்கியை சரிவர வைத்திருக்காங்க அப்படின்னு தான் நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய சூழல். விழுப்புரம் மாவட்டத்தில் முதல்ல எத்தனை சட்டமன்றங்கள் இருக்குன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல விழுப்புரம் வானூர் அது தனி தொகுதி, திண்டிவனம் தனி தொகுதி, திருக்கோயிலூர், உளுந்தூர்பேட்டை, விக்கிரவாண்டி, மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதி உள்ளன. விழுப்புரம் தொகுதியில் மொத்தம் எத்தனை வாக்குகள் உள்ளன? ஆண் எத்தனை வாக்காளர், பெண் எத்தனை வாக்காளர், இதர பாலினத்தர் எத்தனை வாக்காளர் என்பதை நாம் முதலில் ஆய்வு பண்ண வேண்டும். அதன் அடிப்படையில் ஆண் வாக்காளர் 7,46,412 பேர் இருக்காங்க. பெண் வாக்காளர் 7,53,638 பேர் இருக்காங்க. மூன்றாம் பாலினத்தர் 209 பேர் இருக்காங்க. மொத்தமாக அந்த தொகுதியில் வேட்பாளர் எத்தனை பேருனாக்கா 14,94,259 பேர் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் நாடாளுமன்ற தொகுதி உட்பட்ட பகுதியில் இருக்கிற வாக்காளர்கள். பாமக, பாஜக, பாமகவுக்கு அதிக வாக்கு வங்கி உள்ள ஒரு தொகுதி, ஆனால் பாஜகவுக்கு சற்று கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றதான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இது 3மே கொஞ்சம் வலிமையான ஒரு போர்க்களம் போல தான் இந்த தேர்தல் அணுகுமுறை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவும் வாக்கு வங்கிகள் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு ஏற்ற இறக்கத்தின் அடிப்படையில் தான் வச்சுருக்காங்க. இதில் யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம், வெல்வது யார் என்பதை தான் இந்த வீடியோவின் வாயிலாக பார்க்க உள்ளோம். இதில் கடந்த தேர்தலில் விசிக திமுக கூட்டணியில் ரவிக்குமார் அவர்கள் போட்டியிட்டார். அதே தேர்தலில் அதிமுக மற்றும் பாமக வேட்பாளர் யார் வேட்டிடுறாருன்னா வடிவேலு ராமன் என்பவர் போட்டியிட்டு இருந்தார். ரவிக்குமார் எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறாருன்னா 1,28,069 வாக்குகள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றியை பெறாரு ரவிக்குமார். விசிக கட்சி வேட்பாளர் உதயசூரியனில் நின்று தான் வெற்றி பெற்றார். ஆக இப்போ அவர்கள் வலிமையாக இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று தான். நம்ம இந்த தேர்தலிலும் அவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளன என்பதை தான் இதன் வாயிலாக நம்ம சொல்ல வந்துள்ளோம். இதை எதன் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கேட்டால், பாமக அதிமுக ஒன்றாக இருந்தது. அப்போ இது அதிமுகவுக்கும் ஓட்டுகள் வலிமையாக உள்ளது, பாமகவுக்கும் ஓட்டுகள் வலிமையாக உள்ளது. இவர்கள் இருவரும் இணைந்து அந்த களத்தில் நின்னாங்க. அதனால் இருவர் ஓட்டும் ஒன்றிணைந்ததால் அந்த ஓட்டை அவங்க பெற முடிஞ்சது. ஆனால் தற்போதைக்கு சூழல் எப்படி இருக்குன்னாக்கா, திமுகவும் விசிகாவும் கடந்த காலத்தில் எப்படி கூட்டணி வைத்திருந்தார்களோ அப்படியே தான் வைத்திருக்காங்க. அதிமுகவும் பாமகவும் தனித்தனி கூட்டணியில் வச்சுருக்காங்க. அதிமுக தனி கூட்டணியும் பாஜக பாமக தனி கூட்டணியில் இருக்காங்க. அதிமுக ஓட்டும் பிளவுபடுகிறது, பாமக ஓட்டும் பிளவுபடுகிறது. விடுதலை சிறுத்தைகள் திமுக கட்சி ஓட்டு மட்டுமே அப்படியே நிலைக்குலையாமல் அப்படியே இருக்குதுன்னு தான் நம்ம இதில் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆக இவர்கள் ஓட்டு அவங்க பிரிச்சுட்டு போயிட்டாங்களே, விசிகாவுக்கு சேர வேண்டிய ஓட்டும் திமுகவுக்கு சேர வேண்டிய ஓட்டும் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்துல குவியும். அதனால் வெற்றி வாய்ப்புகள் உள்ள ஒரு வெற்றி வேட்பாளராக தான் இந்த தேர்தலில் ரவிக்குமார் அவர்களை நம்ம கருத வேண்டும். ஆளுங்கட்சியாக வேற இருந்தாங்க அன்றைக்கி அதிமுக. அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட 1,28,069 வாக்குகள் வித்தியாசத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திமுகவும் ஒன்றிணைந்து ஒரு பெரும் வெற்றியை அடைந்தார்கள் என்பது தான் இதில் நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய உண்மை. இதுதான் இனிவரும் தேர்தலிலும் இந்த தீர்வு தான் கிடைக்கும், இந்த ரிசல்ட்டு தான் வரும். ரவிக்குமார் தான் வெற்றி பெறுவார்.